இதுதான் கேம்பிளிங் இன்சைட் சீரீஸில் ஃபர்ஸ்ட் எபிசோட். அது என்ன கேம்பிளிங் இன்சைட்ஸ்? ஆக்சுவலாக இதை இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ்னு சொல்லலாம். ஆனால் இந்த ஸ்ட்ராட்டஜிஸில் என்ன பிரச்சனை அப்படின்னா, மக்கள் ஆர்வமாக இதை எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. 5% மக்கள் டிசிப்ளின்டாக ஸ்ட்ராட்டஜியாக இதை யூஸ் பண்ணால் கூட 95% மக்கள் இதை கேம்பிளிங்காக ஆக்கிடுவாங்க. அதனால் அந்த 5% மக்களுக்காக இதை இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படின்னு சொல்லாமல், அந்த 95% மக்களுக்காக இதை கேம்பிளிங் இன்சைட்ஸ் அப்படின்னு சொல்கிறேன். இதில் கேம்பிளிங்கிற வார்த்தை நமக்கு ஒரு எச்சரிக்கையாகவும் இருக்கும். ஈஸியாக இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் கேம்பிளிங்காக மாறிடும் அப்படிங்கிற எச்சரிக்கை. ஃப்ரஜைல், ஹேண்டில் வித் கேர் அப்படிங்கிற வார்னிங் மாதிரி. ஸோ இந்த சீரீஸ் நான் ஏற்கனவே போன எபிசோடில் சொன்ன மாதிரி அக்ரெசிவான, அட்வான்ஸ்டான ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் இல்லை கேம்பிளிங் பற்றிய எபிசோட்ஸ். நார்மல் கன்சர்வேட்டிவான இன்வெஸ்டருக்கு இது தெரிஞ்சிருக்க வேண்டிய அவசியமே இல்லை, தேவையில்லாத ஆணி. அதனால் கன்சர்வேட்டிவான இன்வெஸ்டர்ஸ் உங்கள் நேரத்தை நீங்கள் இதில் வேஸ்ட் பண்ண வேண்டாம். இங்கேயே பாஸ் பண்ணிவிட்டு பயனுள்ளதாக வேறு ஏதாவது பார்த்துக்கோங்க. இன்னும் இதை பார்த்துட்டு இருக்கீங்களா? நீங்கள் சர்டிஃபைட் டேர் டெவில் தான். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற டாபிக் லெவரேஜ். லெவரேஜ்னா என்ன? ஒரு பிஸ்னஸில் எப்படி லெவரேஜை நம்ம அட்வான்டேஜுக்கு பயன்படுத்தலாம்? அதில் இருக்கிற ரிஸ்க்ஸ் என்ன? ஒரு இன்வெஸ்டராக நம்மளால் லெவரேஜை அட்வான்டேஜ் எடுக்க முடியுமா? அதை பற்றி விளக்கமாக பார்க்குறதுக்கு தான் இந்த எபிசோட். வணக்கம், என் பேர் விஜயமோகன். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இன்வெஸ்ட்மெண்ட் இன்சைட்ஸ் இல்லை, கேம்பிளிங் இன்சைட்ஸ். இந்த எபிசோடை சயின்டிஃபிக்காக ஆரம்பிப்போம். லிவர்னா என்ன? ஆர்கிமிடிஸ் லிவர் பற்றி என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு நிற்கிறதுக்கு ஒரு இடமும் போதுமான நீளம் இருக்கிற ஒரு லிவரும் கொடுங்க, இந்த உலகத்தையே அசைச்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்கிறார். ஸோ லிவரை சிம்பிளாக சொல்லணுன்னா, கம்மியான ஃபோர்ஸை பயன்படுத்தி கனமான பொருளை மூவ் பண்ணுறது, அதுதான் லிவர். தமிழில் நெம்புகோல் அப்படின்னு சொல்கிறோம். ஃபைனான்ஷியலாக லிவரேஜ் அப்படிங்கிறது கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட்டை போட்டு அதிகமான லாபம் வர்றதுக்கான வாய்ப்பை பெருக்கிக்கிறது, அதுதான் லிவரேஜ். இங்கே கவனிக்க வேண்டிய வார்த்தை வாய்ப்பு. கண்டிப்பாக லாபம் வரணும்னு அவசியம் இல்லை. இதை ஒரு எடுத்துக்காட்டு மூலமாக பார்க்கலாம். எடுத்துக்காட்டுனாலே நம்ம எதை பயன்படுத்துவோம்? வேற என்ன, நம்ம டீ கடை தான். நம்ம காம்பவுண்டிங் இன் பிஸ்னஸ் எபிசோடில் பயன்படுத்தின அதே நம்பர்ஸை இங்கேயும் பயன்படுத்துவோம். ஒரு கண்டினியூட்டி இருக்கும்ல. ஒரு டீ கடையை வாங்கி செட்டப் பண்ண 10 லட்சம் ரூபாய். அதில் நடக்கிற வியாபாரம் வருஷத்துக்கு 10 லட்சம் ரூபாய். அதை நடத்துறதுக்கு ஆகிற செலவு வருஷத்துக்கு 8 லட்சம் ரூபாய். அப்போ நம்ம லாபம் வருஷத்துக்கு 2 லட்சம் ரூபாய். ஸோ நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டோட ரிட்டர்ன் என்ன? 10 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வருஷத்துக்கு 2 லட்சம் ரூபாய் லாபம். அப்போ ரிட்டர்ன் 20%. இது ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான பிஸ்னஸ். இதே பிஸ்னஸை லிவரேஜில் எப்படி நடத்தலாம்? 10 லட்சம் ரூபாயை கையில் இருந்து போட்டு கடையை திறக்கிறதுக்கு பதிலாக நாம் 2 லட்சம் போடுவோம். 8 லட்சம் ரூபாய் ஸ்மால் பிஸ்னஸ் லோன் போட்டு வாங்கிப்போம். ஸோ நாம் போடுற பணத்தில் 4 மடங்கு கடன் வாங்குகிறோம். அதாவது 2 லட்சம் கையிலேருந்து போட்டுட்டு அதோட 4 மடங்கு 8 லட்சம் கடன் வாங்குகிறோம் இல்லையா? இதுதான் 4x லிவரேஜ், 400% லிவரேஜ் அப்படின்னு சொல்லலாம். அந்த லோனுக்கு வட்டி 10% வச்சுப்போம். கடையிலிருந்து வர வருமானம் அதே 10 லட்சம் தான். கடையை நடத்துறதுக்கான செலவு அதே 8 லட்சம் தான். லாபமும் அதே 2 லட்சம் தான். ஆனால் நம்ம கடனுக்கு வட்டி கட்டணுமே. 8 லட்சம் ரூபாய்க்கு 10% வட்டினா அந்த வருஷம் நம்ம கட்டின வட்டி 80,000 ரூபாய். அதை நம்ம லாபத்திலேருந்து எடுத்துட்டோம்னா நம்ம லாபம் 1,20,000 ரூபாய். ஆனால் இது லிவரேஜ் இல்லாத பிஸ்னஸை கம்பேர் பண்ணும்போது அதிலிருந்து வந்த 2 லட்சத்துக்கு இது குறைவாக இருக்கே அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். ஆனால் அதில் நம்ம கையிலேருந்து போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் 10 லட்சம். ஆனால் இங்கே வெறும் 2 லட்சம். அது முதல் வித்தியாசம். அடுத்த வித்தியாசம் நம்ம ரிட்டர்ன். 10 லட்சம் ரூபாய் முதலீடு பண்ணப்போ நமக்கு வந்த ரிட்டர்ன் 2 லட்சம், 20% ரிட்டர்ன். ஆனால் இங்கே லிவரேஜில் 2 லட்சம் கையிலேருந்து போட்டுட்டு 1,20,000 ரூபாய் லாபம், 60% ரிட்டர்ன். ஸோ இந்த லிவரேஜ் ஆப்ஷன் மூலமாக அந்த 8 லட்சத்தை நம்ம ஃப்ரீ ஆக்கியிருக்கிறோம். அதை நாம் வேறு எதில் வேணால் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த 8 லட்சத்தையும் இதே டீ கடை பிஸ்னஸில் இதே மாதிரி லிவரேஜாக இன்வெஸ்ட் பண்ணுனா, ஒரு டீ கடையை திறக்க 2 லட்சம் ஆகுதுன்னா 8 லட்சத்துக்கு எத்தனை கடை திறக்கலாம்? இன்னும் 4 கடையை திறந்துடலாம். ஸோ மொத்தம் 10 லட்சத்துக்கு 5 கடை திறந்துடலாம். அப்போ கடன் 40 லட்சம், அதே 10% இன்ட்ரெஸ்ட். இப்போ வருஷம் மொத்த வியாபாரம் 50 லட்சம்.
மொத்த செலவு 40 லட்சம், மொத்த லாபம் 10 லட்சம். அதில் வட்டி 4 லட்சம் போக நம்ம கைக்கு வர லாபம் 6 லட்சம். ஸோ நார்மல் பிஸ்னஸில் 2 லட்சம்னா லிவரேஜ் பிஸ்னஸில் லாபம் 6 லட்சம். லாபம் வந்தால் சரி, ஒருவேளை வியாபாரம் நம்ம நினச்ச மாதிரி போகாமல் நஷ்டம் ஆயிடுச்சுன்னா அப்போ என்ன பண்ண மஞ்சள் கடுதாசியை போட்டுட்டு மல்லையா மாதிரி ஊரை விட்டு ஓடி போயிட வேண்டியதுதான். ஆட ஒரு பேச்சுக்கு சொன்னால் அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது, பொறுப்பாக இருக்கணும். கடனெல்லாம் வாங்கக்கூடாது, வாங்கினா கரெக்டாக அடைக்கணும். சரி, நம்ம நினச்ச மாதிரி ப்ராஃபிட் வரலன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு கடை தான் வச்சுருந்தோம், ஆனால் அதிலிருந்து வந்த லாபத்தை பார்த்துட்டு அடடா ஒரு வருஷத்தில் 60% ரிட்டர்ன், ஒரு டீ கடை பிஸ்னஸை நடத்தி லாபம் பார்க்குறது இவ்வளோ ஈஸியா, இதில் என்னையா பெரிய ரிஸ்க் வந்துட போகுது அப்படின்னு ஓவர் கான்ஃபிடெண்ட்டாக மொத்தம் 40 லட்சம் கடனை வாங்கி 5 கடையை போட்டாச்சு. திடீர்னு பார்த்தா யாருமே எதிர்பார்க்காத மாதிரி கொரோனா அப்படிங்கிற வில்லன் 3 மாதத்துக்கு மேலே கடையை இழுத்து மூட வேண்டிய நிலைமை. அந்த வருஷம் நம்ம வியாபாரம் படுக்க எதிர்பார்த்த 50 லட்சத்துக்கு பதிலாக 35 லட்சத்துக்கு தான் வியாபாரம் ஆகுது. ஆனால் செலவுகள் 40 லட்சம். 5 கடையிலேருந்து மொத்தம் 5 லட்சம் நஷ்டம். அது கூட 4 லட்சம் வட்டி வேற, மொத்தம் 9 லட்சம் நஷ்டம். நம்ம ஃபைனல் ரிட்டர்ன் பார்த்தா -90%. அதாவது 10 லட்சம் முதலீடுக்கு 9 லட்சம் நஷ்டம். பார்த்தீங்களா, வியாபாரம் 30% குறைஞ்சா ரிட்டர்ன் 60%லேருந்து -90%க்கு வந்துருச்சு. இதுதான் லிவரேஜோட டார்க் சைடு. இதனால தான் லிவரேஜை டபுள் எஜ்டு ஸ்வார்ட் அப்படின்னு சொல்கிறோம். 2 பக்கமும் வெட்டும், சாதகமாகவும் இருக்கலாம், பாதகமாகவும் முடியலாம். இப்படி அளவுக்கு அதிகமாக லிவரேஜ் எடுத்து தான் பல பிஸ்னஸ் காணாமல் போயிடுச்சு. பிஸ்னஸ் சைக்கிள் எக்ஸ்பெண்ட் ஆகும்போது நல்ல லாபம் பார்ப்பாங்க. ஆனால் ரிசெஷன் வந்து பிஸ்னஸ் ஸ்லோ ஆச்சுன்னா இந்த மாதிரிப்பட்ட ஹை லெவரேஜ் பிஸ்னஸ் சர்வைவ் ஆகிறது ரொம்ப கஷ்டம். இது பிஸ்னஸ் லிவரேஜ். இன்னொரு இடத்துல நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ லிவரேஜ் யூஸ் பண்ணுறோம். எங்கன்னு தெரியுதா? நம்ம ஹவுஸ் லோன். இப்போ நாம் கடன் இல்லாத ஒரு சொந்த வீடு வச்சுருக்கிறோம் அப்படின்னு வச்சுப்போம். அதோட வேல்யூ 50 லட்சம். அது ஒரு வருஷத்தில் 10% அப்ரிஷியேட் ஆனால் அதோட ரிட்டர்ன் ரேட் அதுவும் 10%. நம்ம ப்ராஃபிட் 5 லட்சம். இதே விட நாம் மொத்த காசு கொடுத்து வாங்காமல் 20% டவுன் பேமெண்ட் 10 லட்சத்தை மட்டும் போட்டுட்டு மிச்சம் 40 லட்சம் 7% வட்டிக்கு கடன் வாங்குகிறோம் அப்படின்னு வச்சுப்போம். இதில் நம்ம லிவரேஜ் என்ன? 10 லட்சம் நம்ம காசுன்னா 40 லட்சம் கடன், 4 மடங்கு கடன். ஸோ லிவரேஜ் 4x, 400%. இந்த சினேரியோவில் 10% அப்ரிஷியேஷனுக்கு நம்ம லாபம் எப்படி இருக்கும்? 5 லட்சம் லாபத்தில் வட்டிக்கு கட்டின காசு போக ஆக்சுவல் லாபம் 2,20,000 ரூபாய். 10 லட்சம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு 2,20,000 ரூபாய் லாபம், 22% ரிட்டர்ன். ஒருவேளை நம்ம வீடு 10%க்கு பதிலாக 20% அப்ரிஷியேட் ஆகியிருந்தா அப்போ நம்ம ரிட்டர்ன் 72%. இதுதான் லிவரேஜோட பவர். ஒரு அசட்டோட அப்ரிஷியேஷனை லிவரேஜ் மேக்னிஃபை பண்ணி பெருசாகும். நாம் ஏற்கனவே பார்த்த மாதிரி பாசிட்டிவ் ரிட்டர்னை மட்டும் பெருசாக்காது, நெகட்டிவ் ரிட்டர்னையும் பெருசாகும். இப்போ நம்ம வீடு அப்ரிஷியேட் ஆகாமல் விலை குறைஞ்சி டிப்ரிஷியேட் ஆனால் 5% டிப்ரிஷியேட் ஆகுது அப்படின்னு வச்சுப்போமே. அப்போ அந்த வருஷம் நம்ம ரிட்டர்ன் -53%. 50% டிப்ரிஷியேட் ஆனால் ரிட்டர்ன் -278%. அப்படி நடந்தால் வீட்டோட வேல்யூ 50 லட்சத்துலேருந்து 25 லட்சத்துக்கு வந்திருக்கும். 25 லட்சம் ரூபாய் வீட்டுக்கு 40 லட்சம் கடனா, அதுக்கு நீயே வச்சுக்கோ அப்படின்னு பேங்க்கிட்ட வீட்டை கொடுத்துட்டு வாக் அவுட் பண்ணிடலாம். அட இப்படியெல்லாம் கூட நடக்குமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு 2008 யூஎஸில் நடந்த ஃபைனான்ஷியல் கிரைசிஸ் பற்றி தெரியலை அப்படின்னு அர்த்தம். அதை நம்ம விளக்கமாக இன்னொரு எபிசோடில் பார்க்கலாம். சரி, இந்த லெவரேஜை நாம் எக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், அதாவது ஸ்டாக் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பயன்படுத்த முடியுமா? கண்டிப்பாக. அதுக்கு பேர் மார்ஜின். அதை பற்றி விளக்கமாக நாம் அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். அப்புறம் ஒரு சந்தோஷமான விஷயம், நம்ம சேனல் 1 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு கிட்ட வந்துருச்சு. ஹோம் ஸ்ட்ரெச்சில் இருக்கிறோம். நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இன்னும் என்ன யோசனை? காசா பணமா? சும்மா சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. சீக்கிரமே அடுத்த எபிசோடில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.